பார்க்க போகிறது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு யூடியூப் பிகினராக இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த அப்ளிகேஷன் தேவைப்படக்கூடியதாக இருக்கும். அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷனை பார்க்குறதுக்கு முந்தி நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்துலேயே பெல் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக கிடைக்குது. இந்த ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுங்கள். அதுக்கு முதல்ல இந்த அப்ளிகேஷன் என்னதுக்கு யூஸ் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு வீடியோ நம்ம செஞ்சாலும் அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இண்டோவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். இண்டோவோ இல்லை லாஸ்ட்டில் எண்ட்லேயே நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோலாம் எப்படி நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் பிகினராக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயமாக இது தேவைப்படக்கூடிய ஒரு தகவல். அதுக்காக தான் நான் சொன்ன காரணமே. ஸோ இது நான் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, எப்படி உங்களோட ஃபோட்டோலாம் எட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் இன்னொரு எச்சரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பணம் கொடுத்து வாங்கக்கூடியதாக இருக்கும். அது பணம் கொடுத்து வாங்கக்கூடியதாக இருக்கிறத நம்ம ஃப்ரீயாகவே நம்ம செய்து கொள்ள முடியும். எந்த ஒரு வாட்டர் மார்க் இல்லாமல் செய்ய முடியும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்ப்போம். அந்த பணம் கொடுத்து வாங்குறத நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இதை ரீட் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஓகேங்களா, பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி வரும். இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே டைமிங் வருது பார்த்தீங்களா, அந்த டைமை கட் பண்ணிவிடுங்க. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நம்ம ஒரு எடிட் பண்ண முடியும் இது மூலமாக. அது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இதில் நீங்கள் ஒன்றை ப்ளே பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த யூடியூபராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த யூடியூப்புக்கு ஏற்றுன மாதிரி உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன்னு ஒன்று. ஓகேங்களா, கிளிக் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். எடிட் பண்ணுறதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெவலப் ஆகும். ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்களா, அதில் அந்த ஐக்கானில் நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் கொடுங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் 3 கேட்டகரி இருக்கும். அந்த 3 கேட்டகரியில் நீங்கள் சென்டர் கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே. இப்போ ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் இதை சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு யூடியூப் சேனல் நேமை இதில் என்டர் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அதை டிலீட் பண்ணி போட்டு உங்கள் யூடியூப் சேனலில் கொடுங்க நேமை. ஓகே, இப்போ நம்மளோட யூடியூப் சேனல் நேம் கொடுத்தீங்க. இதுக்கு நீங்கள் அதாவது நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் பக்கத்தில் இருக்க எதை டச் பண்ணுங்க. ஓகேங்களா, பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு கலர் வைக்கணும், அதாவது உங்களோட எழுத்தை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் உங்களுக்கு வேறு அதாவது மியூசிக் வைக்கணும்னு சொன்னால் கூட டிண்டோன்ட்டாக அதை மாற்றிக்கொள்ளலாம். அதில் நீங்கள் வேறு மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் ப்ளே பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டு பார்ப்போம். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் செய்ய முடியும். அதுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதில் வாட்டர் மார்க் இருக்குது. இந்த வாட்டர் மார்க் எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது டவுன்லோட் பண்ணும்போது நமக்கு டவுன்லோட் கொடுங்க.
டவுன்லோட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் வீடியோ அப்படின்னு காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விளம்பரம் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்த்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வாட்டர் மார்க் இல்லாமல் போயிடும். ஓகேங்களா, இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அதை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ நான் டவுன்லோட் பண்ணுறதை கொடுக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன்லோட் ஆகிடுது. இப்போ நான் கிளிக் பண்ணி அதாவது ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அது உங்களுக்கு வாட்டர் மார்க் இருக்காது, அப்படியே இருக்குது. ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு எப்படி நம்ம வாட்டர் மார்க் இல்லாமல் ஆக்குறதுண்டு. எல்லாமே நமக்கு வாட்டர் மார்க் வரும். அந்த வாட்டர் மார்க் இல்லாமல் நம்ம அழகாக செய்யக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். எல்லாருக்குமே ஒரு யூஸ் ஆகக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். நீங்கள் புதுசாக ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி அந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு வீடியோ செய்யணும், அதை நம்ம கொடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நம்ம எந்த அப்ளிகேஷன் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அப்ளிகேஷன் மூலமாக சிம்பிளாக நம்ம செஞ்சு செய்ய முடியும். சூப்பரான அப்ளிகேஷனாக இருக்குது, சூப்பரான ஒரு வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கணும்னு சொன்னால் வாய்ப்பு பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை பை, see you.